வணக்கம் நண்பா. இந்திய உச்சநீதிமன்றத்தில் 90 வேகன்சி 2025 எழுத்தர் ஆராய்ச்சி அசோசியேட் பதவி வந்திருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், இதில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்களா இது போன்ற ஜாப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் லா டிபார்ட்மெண்ட்டில் 90 வேகன்சி வந்துருக்குது. இந்த வேகன்சி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இளங்கலை பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிகிரி படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிளான ஜாப்க்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் 20 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 20லேருந்து 32 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு 3 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே பிடபிள்யூபிடியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரிக்கு 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு கவர்மெண்ட் கொள்கைப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்க்கலாம். இந்த ஜாப் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்குது. நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் நேர்காணல் இன்டர்வியூ இருக்கிறப்பவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். எல்லாமே டாக்குமெண்ட் பக்காவாக வச்சுருக்குங்க. உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணம் அனைத்து கேட்டகரிக்கும் 500 சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல. அனைத்து கேட்டகரினா எஸ்சி எஸ்டி எல்லா கேட்டகரியுமே வந்துடும். இதில் எக்ஸர்வீஸும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிரித்து கொடுக்கல, அனைத்து விண்ணப்பதாரன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்ளை பண்ணுற எல்லாருமே 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டண முறை பார்த்திங்களா இது ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் ஃபஸ்ட் நீங்கள் போய் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த்து, என்னென்ன பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன இருக்குது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். ஃபோட்டோ சைஸ்லாம் கரெக்டாக கொடுத்தா தான் எடுத்துக்கும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணோம். நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி எதில் வேணாலும் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புன்னு எல்லா ஜாப்புக்கும் பார்த்திங்களா அப்ளிகேஷன் நம்பர் தான் முக்கியம். அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். நம்ம எக்ஸாம் ஆல்ரெடி எல்லாமே அதை வச்சு தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் அப்ளிகேஷன் நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க. பிரிண்ட் எடுத்து கூட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். முக்கியமான தேதி பார்த்திங்கன்னா விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு ஸ்டார்டிங் டேட்டு 14/1/2025 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 7/2/2025 கொடுத்துருக்காங்க. 7/2/2025 நைட்டு 11:55 க்ளோஸ் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இந்த எழுத்து தேர்வுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் 9/3/2025 எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டுக்கான டேட்டு கொடுக்கல. ரிசல்ட் எப்போ மென்ஷன் பண்ண கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.